Welcome to Success Maximus Pay. Hi students, இன்னைக்கு exercise 1.6ல second sum பாருங்க. Find the value of k for which the equations 3 equations கொடுத்திருக்காங்க. இந்த equations யூஸ் பண்ணி அந்த k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நோ சொல்யூஷனாக இருந்தாக்க அந்த k ஓட வேல்யூ என்னவா இருக்கணும். யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் இந்த கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க k ஓட வேல்யூ. சொல்யூஷன் இப்போ நம்ம முதல்ல இந்த எக்ஸு ஒய் இசட் இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்குவோம். இப்போ ஏவோட வேல்யூ அப்படின்னாக்கா இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே, அதாவது இங்கே கே -2 1, நெக்ஸ்ட்டு இங்கே 1 -2 1, நெக்ஸ்ட்டு 1 இங்கே -2k வரும். இந்த இடத்துல வெறும் -2 + k. இது ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னாக்கா இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வரும், எக்ஸ் ஒய் இசட். நெக்ஸ்ட் பியோட வேல்யூ அப்படின்னாக்கா என்னுடைய கான்ஸ்டன்ட் தான் 1 -2 1. இப்போ இதை a/b. இப்போ இதை நம்ம எழுத போகிறோம். இங்கே கே -2 1 இங்கே 1, நெக்ஸ்ட்டு 1 -2k 1 -2 1 -2k 1. இந்த 3 பிளேசஸும் 0 ஆக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இது பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு இங்கே மினிமம் வேல்யூவும் லாஸ்ட் வரது வந்து மேக்ஸிமம் வேல்யூஸாகவும் எழுதிக்கலாம். ஆனால் இதில் வந்து வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால அந்த வேரியபிள்ஸை லாஸ்ட் கொண்டு வந்துடுங்க. R1ஐயும் R3யும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு 1 -2k 1, அதாவது இந்த R3யை நான் R1ஆக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ரோவை லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். k -2 1 1. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ரோவிலேருந்து செகண்ட் ரோவை மைனஸ் பண்ணோன்னா இந்த பிளேஸ் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரோவை கேவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த R3யை மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவை கேவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறீங்க, R3யை மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் நம்ம செய்யல. அதனால் 1 -2k 1 அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட் ரோலேருந்து செகண்ட் ரோ மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். இதுலேருந்து இது இப்போ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 0. இங்கே -2 ஆல்ரெடி ஒரு -2 இருக்குது. இதை மைனஸ் பண்ணோன்னாக்க என்ன வரும், +2kன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த k -1. ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னாக்கா +3, அதாவது -2 வந்து என்ன ஆகிடும், +2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு R1ஓட கேவை மல்டிப்ளை பண்ணுங்கள். இது k -2k k², இங்கே வெறும் k மட்டும் வரும். நெக்ஸ்ட்டு -R3. ஸோ இது எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. -k இங்கே +2 இங்கே -1 -1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 0. இந்த இடத்துல வந்து -2k +2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு k² -1, இது k -1 0 -2k +2 இங்கே k² -1 இது k -1ன்னு கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ 2 பிளேஸ் 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த பிளேஸ் பாருங்கள், இங்கே -2k இருக்குது, இங்கே +2k இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ அப்படின்னா நம்ம R3யில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா R2ஐயும் R3யையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கோங்க, செகண்ட் ரோவையும் அப்படியே எழுதிக்கோங்க. -2k 1. செகண்ட் ரோவில் வந்து 0. இந்த 2k ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் அதை எழுதிக்குவோம். 2k -2ன்னு எழுதிக்கலாம். இங்கே k -1, இங்கே வந்து 3ன்னு கிடைக்கும். இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். இங்கே k -1 அது கூட எதை ஆட் பண்ண போகிறோம், k² -1. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த -1 -1 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், -2ன்னு வந்துடும். அதாவது k² + k -2 k² + k -2. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்னாக்கா என்ன வரும், இங்கே k +2ன்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 ரோவையும் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபேக்டர்ஸ் பிரித்து எழுதிக்குவோம். இங்கே பாருங்கள், அங்கே -2 இருக்கு இல்லையா, -2. இதை நம்ம ஃபேக்டர்ஸ் பிரித்து ஆட் பண்ணோம்னாக்கா இங்கே சென்டரில் இருக்கிற ஒரு k மட்டும் கிடைக்கணும். இங்கே 2 -2 அப்படின்ற போது 1 2 is 2 போடலாம். இந்த கேவோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து, அதாவது இந்த சைன் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த பிக்கஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ் கொடுப்போம், ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு மைனஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 கிடைக்கும். ஆட் பண்ணும்போது இங்கே +1
கேவோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம்னாக்கா கே மைனஸ் 1ன்னு ஒரு ஃபேக்டரும் கே ப்ளஸ் 2ன்னு ஒரு ஃபேக்டரும் எழுதலாம். கே மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர், கே ப்ளஸ் 2ன்னு ஒரு ஃபேக்டர் எழுதலாம். இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே கே ப்ளஸ் 2ன்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நோ சொல்யூஷன். அதாவது கேவோட வேல்யூ என்னவாக இருந்தால் நோ சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இஃப் நோ சொல்யூஷன்னாக்க நம்மளுக்கு கண்டிஷன் என்னது, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ பை பியும் இது என்னவாக இருக்கணும், நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு நோ சொல்யூஷன். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ உங்கள் +1ன்னு கொடுத்தேன் அப்படின்னாக்கா இந்த டேர்ம் எல்லாமே 0 ஆகிடும். ஆனால் அங்கே +1ன்னு கொடுத்தா 3 தான் கிடைக்கும். ஸோ அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ வந்து 2 ஆகிடும். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ பை பி டோட்டலாக எடுக்கும்போது என்ன வரும், 3 கிடைக்கும். ஸோ அப்படின்னா இங்கே கே ஈக்குவல்ட்டு நான் 1 அப்படின்ற கண்டிஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 1 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0வோட இந்த டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், டோட்டலாக 0 ஆகிடும். அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ வந்து என்ன கிடைக்கும், 2ன்னு மட்டும் கிடைக்கும். ஸோ அந்த ரோ ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ மொத்தமாக நெக்ஸ்ட்டு ஏ பை பி இது மொத்தமாக இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே நான் கன்சிடர் பண்ணுறேன்னாக்கா இந்த இடத்துல +1ன்னு கொடுத்தா இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 3 ஆகிடும். இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஆனால் மொத்தமாக எடுக்கும்போது இந்த பிளேஸ் வந்து இருக்கும், இந்த இடத்துல வந்து 3ன்னு கிடைக்கும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ரேங்க் ஆஃப் ஏ பை பிக்கு ஆன்சர் வந்து 3. ஸோ அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பை பியும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு கிடைக்குது. ஸோ அப்படின்னா இதில் நோ சொல்யூஷன். இந்த கண்டிஷன் இருந்தால் தான் என்னென்னு கிடைக்கும், தர்ஃபோர் நோ சொல்யூஷன் கிடைக்கும். இந்த கண்டிஷன் தான் கேவோட வேல்யூ 1 இருந்தால் மட்டும்தான் நோ சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னாக்க ரெண்டுமே சேமாக இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த டேர்ம்ஸ் எதுவுமே 0 ஆகக்கூடாது, இந்த பிளேஸ் எதுவுமே 0 ஆகக்கூடாது. அப்படின்னா இந்த இடத்துல இந்த கே ப்ளஸ் 2 அப்படின்னாக்கா இந்த இடத்துல -2 கொடுத்தா அந்த பிளேஸ் 0 ஆகும். ஆனால் நம்மளுக்கு 0 ஆகக்கூடாது, ரெண்டுமே 3னே கிடைக்கணும். அப்படின்னா இந்த இடத்துலையும் +1ன்னு வரக்கூடாது, இந்த இடத்துலையும் -2ன்னு வரக்கூடாது. அப்படின்னா கேவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 1, இன்னொன்று கேவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு -2. இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும் பாருங்கள், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இதுக்கும் 3 தான் கிடைக்கும். அதே மாதிரி ஏ பை பிக்கும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ பை பி ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால என்னது யூனிக் சொல்யூஷன். இந்த கண்டிஷன் இருந்தால் தான் என்னன்னு சொல்லுவாங்க, யூனிக் சொல்யூஷன் எழுதுவாங்க. யூனிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன். இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன் அப்படின்னாக்க இந்த பிளேஸு டோட்டலாகவே இந்த ரோ ஃபுல்லாகவே என்னவாயிடும், கேன்சல் ஆகிடணும். அதாவது மொத்தமாக நம்மளுக்கு 3 ரோஸ் இருக்குது, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3 கிடைக்கணும். அதை விட மினிமம் வேல்யூவாக கிடைச்சதுனா தான் இந்த இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா அந்த தேர்ட் ரோ ஃபுல்லாகவே என்னவாயிடும், 0 ஆகிடும். 0 ஆகணும்னா பாருங்கள், இப்போ இதில் வந்து -2 கொடுத்தனாக்க இந்த பிளேஸ் 0 ஆகிடும். இதுலேயும் -2 கொடுத்தனாக்க இது டோட்டலாக இதுவும் சேர்த்து 0 ஆகிடும். இந்த டேர்ம் 0னால இதுவும் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான். ஸோ டோட்டலாகவே 0 ஆகிடும். அப்படின்னா கேவுக்கு பதிலாக என்ன வேல்யூ எடுக்கணும்னு அர்த்தம், இஃப் கே ஈக்குவல் டு -2 நாம் எடுக்கணும். எடுக்கும்பொழுது தான் என்னன்னு கிடைக்கும், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும், ரேங்க் ஆஃப் ஏ பை பியோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த பிளேஸ் எல்லாமே என்னவாயிடும், 0 ஆகிடும். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா, அதாவது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ பை பி ஈக்குவல் டு இது ரெண்டுக்குமே 2ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிது அப்படின்னாக்கா இது என்னன்னு சொல்லி எழுதுவாங்க, இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன் அர்த்தம். இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன். இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்துருச்சுன்னா நோ சொல்யூஷன் எழுதுவோம். அதே மாதிரியே ரெண்டுமே சேமாகவே கிடைச்சதுனாக்கா யூனிக் சொல்யூஷன் எழுதுவோம். அதே மாதிரி அந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடைக்கிறது 3 கிடைக்கும், ஆனால் அதை விட கம்மியாக கிடச்சிச்சுனால அது இன்ஃபைனட் மெனி சொல்யூஷன் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.